வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒரு இதில் பார்த்தேன். இது வெளிநாட்டில் எங்கேயும் நடந்த மாதிரி இருக்கேன். அந்த ஃபோட்டோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒரு வீட்டினுடைய மாடியில் இருந்து பால்கனின்னு வைங்க, எதிர்த்தாப்பில் இருக்க வீட்டினுடைய பால்கனியில் கையை நீட்டினா ஏற்ற அளவுக்கு இருக்குது. குறுகலான தெருவாக இருக்கலாம், கொஞ்சம் பில்டிங்கை நீட்டி கட்டியிருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த படத்தில் அப்படி தான் தெரியுது. அப்போ அந்த ரெண்டு வீடுகள்லேயும் ஒரு வீடு வசதியான வீடு, இன்னொரு வீடு ஏழ்மையான வீடு. இந்த ஏழ்மையான வீட்டில் இருக்கவங்க இந்த வசதியான வீட்டில் இருக்கவங்க கிட்ட அடிக்கடி ஏதாவது இரவல் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படிங்க. அது சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம், பயன்படுத்துகிற பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த வசதியான வீட்டில் இருக்கிற அந்த அம்மா அந்த ஏழ்மையான வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட கொஞ்சோண்டு உப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களும் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு, இந்த வசதியான வீட்டு அம்மா வாங்குறாங்க இல்லையா உப்பு, அவங்க வீட்டு பெண் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பெரிய பொண்ணு, ஏம்மா நம்மக்கிட்ட தான் உப்பு இருக்கே, எதுக்கு அதை போய் அவங்கக்கிட்ட வாங்குறேன், அவங்களே பாவம் இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லுதான், அப்படி இல்லைம்மா, அவங்க அடிக்கடி நம்மகிட்ட ஏதாவது கேட்டே இருக்காங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய விலை இல்லாத பொருட்கள், அந்த திருவண்ண உப்பில் பெரிய செலவு இருக்காது, அவங்களுக்கு ஒரு நட்டம் இருக்காது, அந்த மாதிரி பொருளாக பார்த்து நான் அப்பப்போ வாங்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வீட்லேயும் பற்றாக்குறை இருக்கும் போல் இருக்குது, நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரம் நம்மளும் வாங்குகிறோம் அவங்களும் வாங்குறாங்கும்போது ஒரு சகஜ நிலைமை உருவாகி அவங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் தயங்காமல் கேட்பாங்க. இதே ஒன் சைடாக அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க, நம்ம வாங்கவே இல்லை, எதுவுமே வாங்கலை, நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தயக்கம் வரும். ஐயா சும்மா கேட்டால் நல்லா இருக்குமா, நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் மயங்குவாங்க. இடையில நான் ஒன்று கேட்குறதுனால நீங்கள் கேட்குற நானும் கேட்குற மாதிரி போயிடுது. யார் ரொம்ப கேட்குறாங்க, யார் கொஞ்சம் கேட்குறாங்கங்கிற பிரிவினை வர்றதில்லை. அந்த ஒரு மனப்பக்குவத்தை அவங்களுக்கு உண்டாக்குறதுக்காக தான் இந்த வேலை அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி கூட ஒருத்தரை நம்ம பக்குவப்படுத்த முடியுமா அப்படின்னு. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பழைய காலத்துக்கு நான் போயிட்டேன். என்னுடைய பள்ளி பருவத்துக்கு போயிட்டேன். அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது கீழே மேலே எல்லாம் ஒரு 6 வீடு இருக்கும் ஒரு பில்டிங்கில். கீழ் வீட்டில் திடீர்னு அந்த பையன் வருவான், அம்மா இதில் காஃபி தூள் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்பா. ஒரு சின்ன டம்ளர் கொண்டு வருவான், இல்லாட்டி ஒரு பெரிய கரண்டி கொண்டு வருவான், அதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் 3 நாள் கழித்து அதே அளவு காஃபி தூள் கொண்டாந்து கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பிராண்டு கொடுத்தீங்க, நாங்கள் என்ன பிராண்டு, அதெல்லாம் கிடையாது. நம்மளது உயர்ந்ததாக இருக்கலாம், இல்லை மட்டமாக இருக்கலாம், அவங்க கொடுக்கறது மாறி இருக்கலாம், அது கணக்கு இல்லை. ஒரு ஸ்பூன், அது ஒரு கரண்டி, அந்த குழம்பு கரண்டி மாதிரி இருக்கும், குழி கரண்டி, அந்த கரண்டியில் வாங்கிட்டு போன அளவு காப்பித்தூள் திருப்பி தரப்படும். இது பண்டம் மாற்று முறை மாதிரி. காப்பித்தூளுக்கு பதிலாக வேற கொடுக்காம அதையே கொடுக்கறது, அவ்வளோதான். இது ரொம்ப சாதாரணம். திடீர்னு ஓடி வருவான், ஒரே ஒரு தீக்குச்சி வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா அப்படின்பா, கொடுப்போம். அதாவது தீப்பெட்டி திடீர்னு காலி ஆகிடும், லைட்டர் இல்லாத காலம், கேஸ் இல்லாத காலம், விறகடுப்பு தான் பற்ற வச்சாகணும். அப்போ விறகெல்லாம் அடுக்கி அதில் கொஞ்சம் அந்த வரட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாட்டு சாணத்தில் சேர்ந்து அதை வச்சு, அதுக்கும் மேலே அது பத்தாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு உருண்டை துணி மாதிரி ஒரு வேஸ்ட் துணி எடுத்து, அது சீமெண்ணெய்ன்னு சொல்கிறீங்கல்ல, மண்ணெண்ணெய், சீமெண்ணெய், மண்ணெண்ணெய், கெரசின், கிருஷ்ணாயில், மெட்ராஸில் கிருஷ்ணாயில், அதில் நனைச்சி வச்சு பற்ற வச்சுருவாங்க. அது அப்படியே தீபம் மட்டும் எரியும். அந்த எரியிற நேரத்துக்குள்ளே அந்த வரட்டி பற்றிடும், அதுலேருந்து அந்த காஞ்ச விறகு கட்டையும் பிடிச்சிடும், அது அப்படியே போயிடும். அதனால் இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீங்களும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காலத்தில் ரொம்ப சகஜம், கேட்குறதுக்கும் கூச்சப்பட மாட்டாங்க, கொடுக்கறதுக்கும் தயங்க காட்ட மாட்டாங்க. கேட்காம இருக்கிறதுனால தான் வருத்தப்படுவாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இரவல் அப்படிங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட பேச்சே இல்லை. யார் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியல. அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்க ஒழிய
மாதம் மாதம் மீட்டிங்க்கு வந்து கையெழுத்து போட்டு காஃபி சாப்பிட்டு போகிறதோடு சரி, எந்த ஃப்ளாட்டில் யார் இருக்காங்க ஒன்றும் தெரியாது நமக்கு. அந்த கேட்கிறவர்கள் மனம் கோணக்கூடாது, கேட்பதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் ஒன்று கேட்குறேங்கிற பேர் பண்ணி கேட்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய மனிதாபிமானத்தையோ அவங்களுடைய அந்த உயர்வையோ எப்படி நம்ம சொல்கிறது? மிக 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 உயரத்தில் இருக்காங்க, ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. அந்த ரியல் மனிதர்கள், மனிதத்துவம் கொண்டவர்கள், மனிதாபிமானிகள் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை சொல்லலாம். சரிங்களா? இதான் எனக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போக்தனவு, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.